எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதியில் தற்போது தாக்குதல் இல்லை என இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. பாண்டியராஜன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியராஜன், எல்லையில் தற்போது தாக்குதல் இல்லை என இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை சொல்லுங்க. இந்தியா பாகிஸ்தான் இடையேயான எல்லை கோடு என்பது தரை வழியாக காடுகள் மற்றும் மலைகள் நீர்நிலைகளை பொறுத்த வரைக்கும் 3324 கிலோமீட்டர் இருக்கிறது. அது 700 கிலோமீட்டர், அதாவது 700 இருந்து 750 கிலோமீட்டர் வரைக்கும் எல்ஓசி என்று சொல்லக்கூடிய லைன் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது பிஓசி இருக்கக்கூடிய அந்த பகுதிகள், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்று சொல்ல இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை பொறுத்த வரைக்கும் தற்போது தாக்குதல் ஏதும் இல்லை என இந்திய ராணுவம் ஒரு அதிகாரப்பூர்வ தகவல்களை தெரிவித்திருக்கிறது. அந்த தகவல் நம்மிடம் கிடைத்திருக்கிறது. இன்று மாலை 5 மணிக்கு பிறகாக ஆர்ட்லரி ஃபில்லிங் என்று சொல்லக்கூடிய அந்த கண்மூடித்தனமான துப்பாக்கி சூடோ, பீரங்கி சூடோ மற்றும் ஏவுகணைகளை இந்திய வான்பரப்பு நோக்கி அனுப்புவதோ அந்த நிகழ்வுகள் இருக்காது என இரு நாடுகளும் ஒப்பந்தமிட்டிருந்த நிலையில 5 மணிக்கு பிறகும் இரவு அந்த கதிரவன் மறைந்த பிறகாகவும் இந்த இருள் சூழ்ந்த நிலையிலும் அவர்கள் ட்ரோன்களை அனுப்ப தொடங்கி உளவு பணியில் ஈடுபட்டார்கள். அந்த உளவு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ட்ரோன்களை எல்லாம் வீழ்த்தி ஆகிட்டு அவருடைய ஏவுகணையிலே வீழ்த்தி ஆகிட்டு குறிப்பாக இந்தியாவினுடைய எல்லையோரமாக இருக்கக்கூடிய 4 மாநிலங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலேயுமே அவர்களுடைய அந்த வான் பாதுகாப்பு அமைப்பின் மூலமாக அவருடைய அந்த தாக்குதல் முயற்சிகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் தற்போது இந்திய ராணுவம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. அந்த தகவல் என்னவென்றால், எல்லை பகுதிகளில் தற்போது எல்ஓசி இருக்கக்கூடிய பகுதிகளில் தாக்குதலை பாகிஸ்தான் ராணுவமோ அல்லது பாகிஸ்தான் பயங்கரவாதிகளோ நிறுத்தியிருக்கிறார்கள் என்கிற தகவல் இருக்கிறது. அங்கிருந்து வரக்கூடிய தாக்குதல் தற்போது நின்றிருக்கிறது. எல்லை பகுதிகளில் குண்டு சுத்தம் ஓய்ந்திருக்கிறது. அதாவது பாகிஸ்தானுடைய தாக்குதல் என்பது தற்போது ஈர்க்கப்பட்டிருப்பதாக தகவல் இருக்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தாக்குதல் என்ற நிலைப்பாட்டிற்கே செல்லவில்லை. பாகிஸ்தானுடைய ராணுவத்திற்கு எதிராக இந்தியா ஆயுதம் ஏந்தவில்லை. பாகிஸ்தானினுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிராகத்தான் உலக அளவில் சர்வதேச அளவில் ஏற்படக்கூடிய பொருளாதார இழப்புகளுக்கும் மனித இனங்களை காப்பதற்கான அந்த முக்கியமான ஒரு கருத்தினை அடிப்படையாக கொண்டுதான் இந்தியாவினுடைய நிலைப்பாடு இருந்தது. அவர்கள் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிராக இந்தியா நடத்தும் போர் இது என்கின்ற வகையில் தான் இந்தியா தாக்குதல் நடத்தியது. ஆனால் பயங்கரவாதிகளை தாக்கியதன் பிறகாக அவருடைய இறுதி சடங்கில் கலந்து கொண்ட இந்தியா பாகிஸ்தானினுடைய அரசினுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடியவர்கள் மற்றும் பாகிஸ்தான் ராணுவம், ISI என்று சொல்லக்கூடிய பாகிஸ்தானுடைய உளவு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் அங்கே இருந்து இறுதி சடங்கு செய்திருந்தார்கள். அவற்றையும் இந்திய ராணுவம் உலகிற்கு சான்றாக காட்டியது. புகைப்படங்களுடன் வீடியோ காட்சியின் மூலமாகவும் உலகிற்கு காட்டியது. பயங்கரவாதிகளை அழித்திருக்கிறோம், ஆனால் பாகிஸ்தான் அரசும் அவர்களுடைய உளவுப்படையும் பாகிஸ்தான் ராணுவமும் ஆதரவாக அவர்களுக்கு இறுதி சடங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள், இறுதி அஞ்சலி, இறுதி மரியாதையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த உலகிற்கு காட்டியிருக்கிறது. பாகிஸ்தானுடைய உண்மை முகம் கிழித்தெறியப்பட்டது. அதன் பிறகாக இன்று மாலை 5 மணிக்கு பிறகு இரு நாடுகளும் ஒன்றுக்கொன்று தாக்கிக் கொள்ளாது என்கின்ற ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன் பிறகாகவும் இந்தியாவினுடைய நிலைப்பாடு பாகிஸ்தானுடைய அழைப்பிற்கு ஏற்றதன் பிறகாக பாகிஸ்தானை சொல்கிறது. பாகிஸ்தானுடைய ராணுவ உயர்மட்ட அதிகாரிகள் நம்மிடம் பேசியிருக்கிறார்கள். அவர்கள் இந்த தாக்குதலை நிறுத்திக் கொள்ளலாம், இந்த போர் பதற்றம் முற்றிக்கூடிய சூழலில் ஒரு போர் உருவாமல் தடுக்கலாம், ஒரு மிகப்பெரிய இழப்புகளை தடுக்கலாம் என்ற நல்ல எண்ணத்தில் தான் இந்தியாவும் அந்த ஒப்பந்தத்திற்கு கையெழுத்திடுகிறது. இந்தியாவும் அதே நிலைப்பாடுடன் தான் இருக்கிறது. ஆனால் வழக்கம் போல 7 மணியிலிருந்து 8 மணிக்குள் அவருடைய தாக்குதல் தொடரும். அதே தாக்குதல் என்றும் தொடர்ந்திருந்தது. ஆனால் தற்போது எல்லை பகுதிகளில் பீரங்கி சத்தமும் தோட்டாக்கள் சத்தமும் கேட்கவில்லை. பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நிறுத்தி இருக்கிறார்கள், நாமும் பதில் தாக்குதலை நிறுத்தியிருக்கிறோம் என்கின்ற வகையிலே இந்தியாவினுடைய ராணுவம் ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை வெளியிட்டிருப்பதாக ஒரு தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் 5 மணி என்பது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நேர மாறுபாடாக இருக்கலாம். ஆனால் இந்தியாவினுடைய நிலைப்பாடு தாக்கினால் தடுப்பு நிறுத்துவதுதான் இருக்கு. ஆனால் இரண்டாவதாக திருப்பி தாக்குவோம் என்பதும் அவர்களுக்கு தெரியும். இந்தியாவினுடைய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் இன்று காலை சியால்கோட் பகுதியை தாக்கியிருப்பதாக தகவல் கிடைத்தது. ஆனால் அவர்கள் ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் செய்ய தொடங்கிய நிலையில் தடுத்து நிறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் நாம் பதில் தாக்குதலை நடத்திக் கொண்டிருந்தோம். இந்நிலையில் பாகிஸ்தானுடைய அந்த தாக்குதல் சூழல்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது எல்லை பகுதிகள் அந்த எல்ஓசி இருக்கக்கூடிய பிஓசி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இருந்து வரக்கூடிய குண்டுகள் சத்தம் ஓய்ந்திருப்பதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. எல்ஓசி பார்டர் பங்கீடு என்பது அந்த எல்லைக்கோடு பகுதி என்பது லைன் ஆஃப் கண்ட்ரோல் என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இன்டர்நேஷனல் பார்டருக்கும் எல்ஓசிக்கும் இடையான வேறுபாடு இருக்கிறது. இன்டர்நேஷனல் பார்டர் என்பது சர்வதேச அளவிலான எல்லைக்கோடு, அது நிலையானது, உறுதியானது. ஆனால் இந்த எல்ஓசி என்று சொல்லக்கூடிய பகுதிகளில்
இந்தியா அதற்கான ஒரு எல்லையையும், பாகிஸ்தான் அதற்காக ஒரு எல்லையை வகுத்துக் கொண்டு அவருடைய ராணுவத்தினுடைய நிலைகளை அங்கே பழி அமைத்திருப்பார்கள். அது வரைக்கும் எங்களுடைய இடம் என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த எல்ஓசி பகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகள் இருக்கக்கூடிய பிஓகே பகுதிகள் அங்கே இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.